என் பையன் கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். ஐ டிட் மிஸ்டேக். ஓகே, ஸோ அப்போ வந்து அவனுக்கு அது என்னன்னு தெரியாது. பக்கத்து வீட்டில் வந்து ஸ்கேட் ஸ்கூட்டர் வச்சிருக்காங்கன்னு ரொம்ப குதிச்சான். நான் ஸ்கேட் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துடலாம் தம்பி. கார் கேட்டான், கார் வாங்கி கொடுத்துடலாம். பேட்டரி கார். பைக் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து ஃபினான்ஷியலாகவும் வி வேர் ஓகே. வி டிடன்ட் ஹேவ் எனி ஹவுஸ். நான் வீட்டில் எதுவும் வாங்கல. அப்போ நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். ஒரே பையன் தான். நான் ஒரே பொண்ணுன்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா செல்லும். எங்கள் அப்பாவும் அங்கே இருந்து எங்கள் அப்பாவும் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அந்த சைக்கிளை பூட்டி வைடானா அவனால பூட்டி வைக்க முடியாது. அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாம போயிடுச்சு. பூட்டணும், சின்ன பூட்டு, 10 ரூபாய் பூட்டு, அதை பூட்டி வைடானா பூட்டி வைக்க முடியல. அவனால தொலைஞ்சு போச்சு சைக்கிள். 4500 rupees வாங்கி சைக்கிள் தொலைஞ்சிருச்சு. போச்சுல, உட்காந்துரு, நீ சேர்த்து வா. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ செட் நோ. வாங்கி தர முடியாது, நீ காசு சேர்த்து வை. காசு கொடுக்குறாங்கல்ல, ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வராங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய், ஊருக்கு போறோம், அங்க போகும்போது தராங்க, சேர்த்து வச்சுக்கோ. நீ போக்கிமான் கார்டோ சாக்லேட்ஸோ எதுவுமே வாங்காத. சேர்த்து வச்ச அந்த பொருளோட வேல்யூ என்னன்னு அப்போ உனக்கு தெரியும். சேர்த்து வச்சு வாங்க சைக்கிளை பொத்தி பாத்துக்கலாம். ரெண்டாவது என் பொண்ணுக்கு நான் அந்த மிஸ்டேக்கே பண்ணல. பொம்மையா திருவிழாக்கு போனா வாங்கி கொடுக்கலாம் பொம்மை. சும்மா கடைக்கு போனா என்ன பொருள் வாங்க போறோமோ அதை மட்டும் தான் வாங்கணும். ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக். நானும் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வந்திருக்கேன். அவன் சொல்ல வரது பிள்ளைக்கு வேல்யூவே தெரியாது. வேல்யூ தெரியாத பிள்ளைக்கு ஏன் அவ்வளவு அதிகம் வாங்குறீங்க? எதுக்கு 22,000 சைக்கிள்? அவனுக்கு பாதுகாக்க தெரியுமா? பாதுகாப்பா வச்சுக்க தெரியாதனால தான் குழந்தைக்கு நம்ம இருக்கோம் கார்டியனா. சோ வாங்கி கொடுத்தேன், நீ தொலைச்சிட்டதுக்கு அப்புறம் நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேங்கிறத விட குழந்தை தொலைக்கிறது